இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2025 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58, லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை அதிகாலை 1:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. இது இரவு 11:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை 1:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 11:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 11:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:02 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்களின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுக்கு இனிமையான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகத்துடன் நீங்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சிறந்த முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று வெளியூர் பயணங்களினால பயனும் பெறுவீங்க. மாறுதல்களும் ஏற்படலாங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழில் செய்கின்ற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் மறைமுக பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வீட்டுல சின்ன சின்ன பராமரிப்பு பணிகளும் ஏற்படலாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று கடந்த சில நாட்களை விட இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்ப சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். பணியிடத்துல எதிரிகளையும் எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. பெற்றோருக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்களும் கூடி வரலாம். சாந்தமுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று உங்களுடைய உறுதி மற்றும் நேர்மையின் காரணமாக சில நல்ல பெயர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று பயனுள்ள விஷயங்களை பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். கடன்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றியும் கொள்வீங்க. இது ஓரிரண்டு நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு என்ற தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளையும் பேசி தீர்க்கவும் செய்வீங்க. உரிய நேரத்துல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று உங்களுக்கு தொழில இருந்து வந்த தேக்க நிலைகளும் மாறும். சாமர்த்தியமாக பேசி தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. ஆனால் வீண் வாக்குறுதிகளை மட்டும் யாருக்கும் தரவும் வேண்டாம். நேரம் காலம் பார்க்காமல் வியாபாரத்திற்காக நீங்க பாடுபடவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சற்று தணிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை நீங்க உணரவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில இருந்து வந்த சந்தேகங்களும் நீங்குங்க, குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில விஷயங்களை இன்று நீங்கள் பொறுமையாக இருந்து சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளின் பெரும் பகுதிகளை வேலைகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். மற்றவர்களுடைய வேலைகளை முடிப்பதிலும் நீங்க ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களை நீங்க அதிகப்படியாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். நண்பர்களுடன் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு கோயில்கள்ல வேள்வி நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். கால்நடை வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிரபலமானவர்களுடைய ஆறுதல்களும் நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். சில தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய திறமை மற்றவர்களினால மதிக்கவும் படும். உங்களுடைய பணிகளை எல்லாமே நீங்க விரும்பி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சிறந்த முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. பங்கு வர்த்தகம் போன்றவற்றின் மூலமாக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்திசாலித்தனமாக இதனை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. நினைத்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய வசீகரமான பேச்சுக்களினால புதிய வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேருங்க. தொழில இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலரிடத்துல சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலத்திற்கான சிறப்பான திட்டங்கள்ல நீங்க ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய லட்சியங்களும் நிறைவேற்றுவதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். மனதை உறுத்திய சில கவலைகளும் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில ஒத்துழைப்புகளும் மேம்படும். குடும்பத்துல பேச்சுவார்த்தைகளும் இனிமையாகவும் இருக்குங்க. உங்களை தேடி சுப செய்திகளும் சுப செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். தாய் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதாவது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாங்க. மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் உங்களுடைய மனதை வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளையும் கவனமாக செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. என்று சற்று ஓய்வும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று வியாபார இடங்கள்ல இன்முகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. வருகின்ற வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க கராராக பேசிவிடவும் வேண்டாம். தொழில் துறையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். என்ற நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நீண்ட காலமாக வரவேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. சில அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தேவையான அளவிற்கு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க நடைபெறும். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்காலத்துல அதனுடைய பலனை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களையும் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை உறுத்தி இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் காண்பீங்க. சிலருக்கு பரிசு பொருட்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த சில வேலைகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. இலக்கிய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழலும் இருக்கின்றது. சில கலைகளை நீங்கள் தேடி போய் கற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில செயல்களை அவர்களின் மூலமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பிரச்சனைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. என்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சிறப்பாக பணியாற்றுவதற்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முறையாக திட்டமிட்டாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியுடன் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான போக்கினை சிதைத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய அளவுல எதையும் யோசிக்கவும் வேண்டாங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பண பற்றாக்குறைகளும் இருக்கத்தாங்க செய்யும். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்டு இருந்த வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாங்க. இன்று தேவையற்ற கற்பனைகளினால இரவுல தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. எந்த ஒரு நேரத்திலும் நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் அமையும். உங்கள் தாயார் இடத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க.
வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு என்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு உத்தியோகத்துல புதிய பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல மன அமைதியுடன் பேசுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற கோபங்களுக்கும் விவாதங்களுக்கும் இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது ஏமாற்றங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அரசு சார்ந்த காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மறையும். பழைய பிரச்சனைகளினால மனதுல குழப்பங்களும் அமைதியின்மையும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:02 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. பெரியவர்களினால வீட்டுல வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சில பணிகள் உங்களுக்கு கடுமையாகவும் இருக்கலாங்க. எளிமையாக முடிக்கக்கூடிய வேலைகள்ல கூட நேர விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே சகஜமான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய பணியில ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க புதிய முறையில செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்க அதிகமாக யோசிக்கவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலம் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிப்பதுல நேர விரயங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொழுது சரியாக அனுப்பிவிட்டோமா என்பதை பார்த்துக் கொள்வதும் நல்லது. இரும்பு மற்றும் நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் எச்சரிக்கையாக வேலைகள் செய்ய வேண்டும். வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடன் வியாபாரத்துல விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்று சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். உங்களுடைய கம்பீரமான பேச்சுக்களினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல இனிமையாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய ஆணவமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இந்த வகையில உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று மற்றவர்கள் கிட்டையும் நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. செய்யும் செயல்கள்ல மன மகிழ்ச்சியுடனும் ஈடுபடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பழைய கடன் பிரச்சனைகளும் குறையும். வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிலும் துணிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதுல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணவரவும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 1:02 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தைரியத்துடனும் காணப்படுவீங்க. பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. உங்களுடைய மனதில் சின்ன சின்ன குழப்பங்களுடனும் இருப்பீங்க. கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இன்று பணச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். செலவுகள் உங்கள் கையை மீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று எந்த ஒரு வேலையையுமே மும்முரமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையுமே எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களினால வருமானமும் அதிகரிக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நீங்கள் நினைத்த வேலைகள்ல பிடிவாதமாக இருந்து விடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று கடந்த 2 நாட்களாக உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையால ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இப்பொழுது நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மன இறுக்கங்களும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களும் உற்சாகமாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. உறவினர்களை அனுசரித்து செல்வதே நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு இன்று ஒரு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய எண்ணங்களையும் அறிந்து செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் குறையும். இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுடைய மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளினால மாற்றங்களையும் செய்வீங்க. இதுல ஆர்வத்துடனும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நாள் இரவு 11:24 இருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. பகல்ல சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. யோசித்து சில நல்ல முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மிகுந்த அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. சகஜமாக பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். ஆன்மீக நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வேலைகளை நல்ல ஒரு வேகத்துடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநில வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுக்குள்ள இருந்து வந்த சங்கடங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய தேவைகளுக்காக மகிழ்ச்சியான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய மனைவிக்காக தங்க நகைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில வேகமும் உண்டாகும். கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓய்வின்றி உழைத்து வெற்றியும் பெறுவீங்க. வேலை சுமையும் அவ்வப்பொழுது இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சொந்த தொழில் வியாபாரம் தொடர்பாக சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கின்ற திட்டமிடுதல்களின் மூலமாக வேலைகளை சரியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய மூத்தவர்களுடைய சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். எதிலையும் படபடப்பின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் அவ்வப்பொழுது தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிப்பதே நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சில மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையுமே 1க்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதுல திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையிடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. கவனமாகவும் செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
பூர்வீக சொத்துக்களுடைய வகையில ஏதாவது வருமானத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக யாராவது இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை திறமையாக போராடி வெற்றி காணவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய கடைகளை திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதியதாக வியூகம் அமைத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. இரும்பு, மணல், ஜல்லி வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எளிதில முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் அலைச்சலுக்கு பின்பு தாங்க முடியும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். 1-2 முறை அலைந்து திரிந்து தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்கள் கிட்ட தங்கியிருந்த உங்களுடைய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால நல்ல ஆதாயமும் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கவும் செய்வீங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையுமே புத்திசாலித்தனத்துடனும் அணுகவும் செய்வீங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களும் நீங்கும். உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. இப்பொழுது பணிபுரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய செயல்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இப்பொழுது கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்து இருந்த அனுசரணையான போக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எங்களும் ஏற்படலாங்க. அனைவரிடத்திலுமே இன்று இன்முகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான வேலைகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளை எல்லாமே எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. பணிகளை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில் நடந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நீங்க வியூகம் அமைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக முயற்சிகளை நீங்க தொழில மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலையின் காரணமாக அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பொருளாதார நிலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுடைய வருகையினால பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். மனைவியினுடைய பேச்சுக்களுக்கு மறுவார்த்தை பேசவும் வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லது. சகோதர சகோதரிகளுக்காக சில பண உதவிகளை செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமையுணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும் என்று சூழ்நிலைகளை சாதகமாக கையாளவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணத்தை சரியான முறையில கையாள்வதும் நல்லது. பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. பெற்றோரிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். அரசு வழியில உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவுத்துறையில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு செயலையுமே முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உழைப்பால் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் நீங்கும். அவ்வப்பொழுது மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க. திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று சில சாதித்த உணர்வுகளுடனும் காணப்படுவீங்க. உங்களை நீங்களே பெருமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகையின் மூலமாக பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்றுவிடலாம். சில சாதனைகளையும் புரிவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல இனிமையாகவும் பேசுவீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரம் சீராகவும் நடைபெறும். நடைபாதை வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபத்தை பார்த்துவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த இடத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டை புதுப்பிப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையுமே உற்சாகமாக முன்னின்று செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல நீங்க எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இதை நீங்க முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே நீங்க வெற்றிகரமாக தாண்டி வந்தும் விடுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இதனால இன்று உங்களுக்கு நன்மைகள் தாங்க உண்டாகும். தொழில் தொடர்பாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடன் கொடுப்பது வாங்குவது போன்றவற்றில கவனமாகவும் இருங்க. பெற்றோருடைய ஆலோசனைகளை கேட்பதும் நல்லது. உங்களுடைய அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுடைய வாத திறமையினால நினைத்ததை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசினாலே போதுங்க. சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணிகளை துல்லியமாகவும் நல்ல தரத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்திலையும் இன்முகத்துடனும் பேசவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணைக்காக சில உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல வலி, கண்கள் எரிச்சல், கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல இருந்து வந்த பழைய பிரச்சனைகள் முடியவும் காண்பீங்க. புதியதாக ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையோடு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல வெற்றி கொடி நாட்டவும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தக்க சமயத்துல உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். அலைச்சல்களும் நீங்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஊழியர்களுக்காக பண உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் தொடர்பாக சில கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியுலக தொடர்புகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். திட்டமிட்டு இருந்த காரியங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.